வழக்கமும் அபியும் செஞ்சிருக்க இந்த ஒரு வேலைனால இப்போ எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு போதுன்னா இங்க பல விஷயங்கள் இப்போ சிறப்பா செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த இடத்துல போதுன்னா ஆகாஷ் கூட போதுன்னா பயங்கர கோவத்தோட, டேய் ராகவ் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க நீ பண்றது எல்லாமே உண்மையிலேயே நல்லா இருக்கா? அது மட்டும் இல்லாம அபி போதுன்னா இவ்வளவு பேசிட்டு இருக்கா, இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நீ எதையுமே பேசாம குத்துக்கல் மாதிரி நின்னுட்டு இருக்கியே. ஒருவேளை போதுன்னா நான் அணுவை இந்த மாதிரி பண்ணியிருந்தா, அணுவுக்கு துரோகம் பண்ணியிருந்தா நீ போதுன்னா சும்மா விட்டுருப்பியா அப்படின்ற மாதிரி போதுன்னா நம்ம ராகவ் கிட்ட இப்போ ஆகாஷ் போதுன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே போதுன்னா அவர் கேட்கறது நல்ல விஷயம் தான். அதாவது ஒருவேளை போதுன்னா இந்த ஒரு சம்பவம் போதுன்னா நம்ம அணுவோட வாழ்க்கையில நடந்திருந்தா கண்டிப்பா ராகவா இருந்தாலும் அதே மாதிரி அபியா இருந்தாலும் ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா என்னென்னமோ சொல்லி இங்க மலுப்புறது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் ராகவ் என்ன அபி போதுன்னா குற்றவாளி மாதிரி நிக்க வச்சுட்டாடா, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம நான் ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ண மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது ராகவ் இப்ப கூட இது எல்லாத்துக்குமே பணிஞ்சு போறதுக்கான காரணம் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு போல நமக்கே தெரியாம அப்படின்ற மாதிரி நினைச்சுதான். அதாவது மது பிரெக்னண்டா இருந்தாங்க, அவங்களோட வயித்துல குழந்தை இருந்துச்சு, அது இப்போ கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாத்தையுமே நம்ம ராகவ் முழுசா நம்பர் தான் இங்க நடக்கிறது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இப்படி ராகவ் சொன்ன உடனே ஆகாஷ்க்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் ராகவால ஒண்ணுமே பண்ண முடியல, அதாவது அபிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கான்பிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ என்ன பண்றது, அபி இருந்துட்டு இந்த ஒரு முடிவு தானே சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விவாகரத்து அது இதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போனது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அபியும் ராகவும் என்ன நடந்தாலும் சரி பெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.